ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே. நான் உங்கள் டாக்டர் ஸ்டாரானந்தராம் பேசுகிறேன். மலேசியாவில் உள்ள கிளாங் அப்படிங்கிற ஒரு ஊரில் மகா முனீஸ்வரர் காளியம்மன் மகா காளியம்மன் ஆலயத்திலிருந்து இந்த பதிவை உங்களுக்காக பதிவு வைக்கின்றேன். நம்மளோட தமிழர்களின் வழிபாடு, இந்தியர்களின் வழிபாடு அனைத்துமே தாய் சம்பந்தப்பட்ட வழிபாடு தான். சக்தி சம்பந்தப்பட்ட வழிபாடு தான். அதுல நம்ம ரொம்ப காலமா வழிபட்டு இருந்த சக்தின்னு சொன்னோம்னா காளியம்மன், அதுவும் மகா காளியம்மன் சொல்லுவோம். நம்ம காளியம்மன், மாரியம்மன், இது எல்லாமே நம்ம ஊர் வழக்குல நம்மளோட வீட்டில் கூடிய பெண்களுக்கும் வைக்கக்கூடிய பெயர் தான். இந்த பதிவு இந்த சாமியை பற்றியா இல்லை, இந்த சாமியாய் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்களை பற்றியான விஷயங்கள். இந்த காளியம்மனை நம்ம வந்து தேடி கும்பிடுறதே மிகச் சிறப்பு. இவர்கள் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகளை விரட்டுவாங்க. இவங்க கிட்ட இருக்கக்கூடிய கைகள் எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம கிட்ட வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாமே விலக்கி நம்மளை சரியான வழிகாட்டுதலை செய்து தரக்கூடியவர்கள் தான் நம்மளோட தாய்க்களே. நம்ம எப்பவுமே சொல்லுவோம் பூமி தாய். அதுக்கப்புறம் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஆறுகள் பேர்ல இருந்து எல்லாமே பெண் தெய்வத்தோட பேராக இருப்பதற்கு காரணம் என்னன்னா, பெண்ணை யார் மதிக்கிறார்களோ அவர்கள் வாழ்வே மிகச் சிறப்பாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பெண்ணின் மூலமாக நாம் நினைத்த காரியத்தை அடைய முடியும். எப்போது அந்த பெண்ணை சரியான முறையில் மதிப்பதின் மூலமாக, அவர்களுக்கு சரியான விதத்தில் பொறுப்பு தருவதன் மூலமாக, அவர்களை சரியான முறையில் பாராட்டுவது, போற்றுவது, வணங்குவது, நன்றி தெரிவிப்பது, இது அனைத்துமே ஒரு பெண்ணிற்கு நாம் செய்தோம் என்றால் அந்த பெண் ஆனந்தப்படும் பொழுது அதன் மூலமாக நம் வீட்டில் சகல ஐஸ்வர்யங்களும் நிறையும் என்பதை நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. தொழில் செய்யறவங்க ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க, வேலைக்கு போறவங்க ஓடிக்கிட்டே இருக்கீங்க. நமக்காக நம்மளை பெற்ற தாய் இருக்கிறார்கள், நமக்காக நம்மளை வாழ்வில் வழிநடத்தக்கூடிய, வாழ்க்கையில் துணையா இருக்கக்கூடிய, மனையை விளங்கக்கூடிய, துணையை விளங்க வைக்கக்கூடிய மனைவி இருக்கிறார்கள். ஸோ இவர்கள்லாம் என்ன செய்யறாங்க, நமக்காக அவங்களோட வாழ்க்கையை சாக்ரிஃபைஷன் பண்ணி நம்ம வீட்டிலேயோ நம்ம தொழிலையோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய பெண்களை நீங்கள் வணங்க வேண்டும், வாழ்த்த வேண்டும், நன்றி தெரிவிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை நீங்கள் வசைப்பாடி கொண்டு இருந்தால், தேவையில்லாத வார்த்தைகளை பேசினீர்கள் என்றால் அது உங்கள் வாழ்விலும் தடைகளைத்தான் ஏற்படும். ஸோ இதை புரிந்து கொள்ளுங்கள். இதுல மிக முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சு சொல்லிக்கிறேன். வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் யார் பெண்ணிற்கு மல்லிகைப்பூ வாங்கி தரார்களோ, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணிற்கு, உங்கள் மனைவிக்கு மல்லிகைப்பூ கண்டிப்பா வாங்கித்தாங்க. அந்த மல்லிகைப்பூ அவங்க வைக்கும் போது அவங்க மனநிலை சமநிலை ஆகும். மல்லிகைப்பூவின் வாசத்திற்கு மனநிலையை சமநிலையாக்கக்கூடிய விஷயம் அதுல இருக்கு. ஸோ மனநிலை சமநிலை ஆகி அவங்க நம்ம கணவர் நல்லா இருக்கணும், நம்ம கணவர் நமக்கு சந்தோஷமா பூ வாங்கி தந்திருக்காரு, அவருக்கு இன்னும் நல்லா நடக்கணும், வார வாரம் அவர் நிறைய பூ எனக்கு வாங்கிட்டு வரணும், அவர் தொழில சகல ஐஸ்வர்யங்கள் வரணும் அவங்க நினைக்க ஆரம்பிச்சாவே போதும், உங்க வாழ்க்கையில தனமழை கண்டிப்பாக பெய்தே தீரும். ஸோ ஆகையால் அன்பு அன்பர்களே, தயவு செய்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வாரம் வாரம் மல்லிப்பூ வாங்கி தாருங்கள். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் உங்களோட பணம் வச்சிருக்கக்கூடிய இடத்துல மல்லிப்பூவை வைங்க, அது ஆகர்ஷண சக்தியை அதிகப்படுத்தி தரும். ஸோ மல்லிப்பூவை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அது வருங்காலத்தில் நான் பதிவு வைக்கின்றேன். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது நம்ம காளியம்மனின் ஆசீர்வாதத்தோடு உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள். பெண்களை மதியுங்கள், பாராட்டுங்கள், வணங்குங்கள், நன்றி தெரிவியுங்கள். அவர்களுக்கு பிடித்த மாதிரி நீங்கள் இருந்தீர்கள் என்றால் அவர்களும் நலமாக இருப்பார்கள், அவர்களை சார்ந்தவர்களும் நலமாக இருப்பார்கள். நம்ம ஊர்ல வரக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு காரணம் பெண்ணை நாம் மதிக்காமல் இருப்பதற்காகத்தான். பெண் வருத்தப்பட ஆரம்பித்தார்கள் என்றால் அந்த வீடும் நாடும் தொழிலும் எதுவும் வருத்தப்படும். பெண் சந்தோஷப்பட ஆரம்பித்தார்கள் என்றால் அந்த வீடும் நாடும் அனைத்தும் சந்தோஷமாகவே இருக்கும். நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் உங்களை உருவாக்கிய பெண் சந்தோஷமாக இருக்க வேண்டும், சக்தி சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஷா யுக்தி என்பது சக்தியின் வார்த்தை. சக்தியில் இருக்கக்கூடிய இக்கில் இருக்க புள்ளி அழிச்சிட்டீங்கன்னா அது பேர் சகதி. ஒரே ஒரு புள்ளி ஒரு வார்த்தையை மாத்திர மாதிரி நீங்க செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம் அந்த பெண்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார்கள். ஸோ இதை புரிந்து கொண்டு இனிமேல் நாம் அனைவரும் தாயாய் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய தெய்வத்தையும் வணங்குவோம், நம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் தெய்வத்தையும் வணங்கி பாராட்டி நன்றி தெரிவிப்போம் என்பதை மனதார தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வீடியோவை பார்க்குறவங்க மலேசியாவில் இருந்தா இந்த தெய்வத்தை வந்து பாருங்க. ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி பக்கத்துல
ஆகஸ்ட் 15 to 30 பெரும் விசேஷம் இருக்கும். வர ஆகஸ்ட் 30 கூட இந்த காளியம்மன் கோயில ஆயிரக்கணக்கான தமிழர்கள் வந்து கூடி இங்க வணங்குறாங்க. இந்த கோயிலுக்கு வாங்க, உங்களுக்கு நல்ல வளங்களும் நலங்களும் ஏற்படும்னு மனதார வாழ்த்துகின்றேன். உங்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்கள் பெருகட்டும். வாழ்க வளர்க. நன்றிகள் கோடி.